அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். ஒரு தரப்பு ஜாதி பெருமையும் பேசுகிறது, ஜாதி பற்றி பேசுகிறது, இன்னொரு தரப்பு அது வேண்டாம் என்கிறது. நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. எனக்கு என் ஜாதி பெருமையை பேசும்போது மீசை முறுக்கணும், நெஞ்ச நிமித்தி நடக்கணும்னு தோணும். ஒரு அதை என் ஜாதி பெருமையை சொல்லும் போது ஒரு வீரம், என் கண்ணில் ஒரு திமிரு தெரியும். என் கண்ணில் ஒரு வீரமா ஒரு ராஜ பரம்பரையிலேருந்து வந்தவங்க. அப்படிதான் நாங்கள் ராஜ பரம்பரையிலேருந்து வந்தவங்க. பேசும்போது நடை உடை பாவனையில் அதே மாதிரி தான் இருக்கும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் நடப்போம். ராஜ பரம்பரை நடக்கிற மாதிரினா அது எப்படி? அது என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோ. வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். சரி, அவன் என்ன சொல்றான் கேப்போ. நீங்க பார்க்கும்போது ஒரு கம்பெனில சூப்பர்வைஸ் பண்ற மாதிரில இருக்கு. இப்படி பார்க்க நடக்கிறது. உங்களுக்கு மீசை முறுக்கணும் ஆசை, மீசை பெரிய அளவுக்கு நான் வளரல. மீசை வளர்ந்தா எப்படி இருக்கும்? வளர்ந்தா இன்னும் கொஞ்சம் திமிரா இருக்கும். ஆனா மீசை வளரலன்னு ஒரு வருத்தம் இருக்கா? வருத்தம் இருக்கு. ஆனா வருத்தம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மீசை இருந்துன்னா நான் இன்னும் கொஞ்சம் கம்பீரமா இருப்பேன். பொண்ணா இருந்து சாதாரணமா நடக்கிறதுக்கும் ஆதி பெருமையை பத்தி பேசுறப்ப அஞ்ச நிமித்தி நடக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் சார். நாங்க தான் பெருசு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. மன்னர் வம்சம் மன்னர் வம்சத்துலேருந்து வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கும். இப்போ ஒரு திருவிழாவில் இன்னொரு மன்னர் வம்சத்து பையன் நடந்து வரான். இப்போ நான் வேஷ்டி கட்டியிருக்கேன் சொல்லி காமிக்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்கு. பையன் அப்படி நடந்து வரானா அவனை பார்த்த உடனே இப்படி தெனாவட்ட வரும். இப்படி ஏற்றி இப்படி கட்டும்போது அந்த கெத்து அந்த திமிரு அவனை பார்த்தோன்னே வீம்புக்குன்னு அந்த மீசை முறுக்குவான். அதுதான் அந்த ஜாதி பெருமையை தூக்கி பிடிக்கிற மாதிரி. ஒரு பார்த்தோன்னே அந்த கை அப்படியே கையிலுக்கு இப்படி போகும். கையை அப்படியே ஏற்றி கட்டும் போது அவன் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு அவாட்டு போயிடும். கிராமத்துக்கு போறதா வச்சுக்கோம். அங்க இன்னொரு ஜாதிக்காரங்க தான் அதிகமான எண்ணிக்கையில் இருக்காங்க. உங்க முன்னால வர்றாங்க. சரி நீங்க அவங்க முன்னால என்ன தோரணை பண்ணுவீங்க? அவங்ககிட்ட அவங்க நடந்து வரும்போது அவன் கையில தூக்கி கட்டுறேன், நானும் பதில் கட்டுறேன்னு சொல்றேன்ல. அதே மாதிரி தான் அவன் என்ன செய்யறானோ அதான் நானும் செய்வேன். செஞ்சு காட்டினப்ப எப்படின்னா, இப்போ எனக்கு எங்களை விட அந்த எண்ணிக்கையில குறைவான ஜாதியை சேர்ந்தவங்க வந்தாங்கன்னா அவரையிலே கை ஆட்டோமேட்டிக்கா அப்படி போயிடும். வேட்டி எடுத்துக்கிட்டு அப்படி பார்த்தோமோ அவன் அப்படி குனிஞ்சிட்டு போயிடுவான். அப்படின்னு தான் சொன்னீங்க. நான் தலையை குனிஞ்சிட்டு போவேன்னு சொல்லவே இல்லையா. மன்னர் பரம்பரை சொன்ன சொல்லு மாறப்படாது. நடுவில் நீங்க சொன்னீங்க, அதனாலதான் கேட்டேன். நான் போயிடுவாங்கிறீங்கல்ல. இப்ப அதே மாதிரி நீங்க பாட்டுக்கு தானே போக முடியும். மியூசிக் நாங்க எந்த ஊருக்கு போனாலும் நம்ம எங்க ஊர்ல எப்படி இருக்குமோ அந்த ஊர்லயும் அப்படிதான் இருப்போம். ஒரு மாலுக்குள்ள ஒரு பேங்குக்குள்ள எல்லாம் போறீங்க, அங்கெல்லாம் எப்படி இருப்பீங்க? எப்பவுமே அப்படிதான் இருப்போம். தோற்றம் மாறினாலும் தோரணை மாறாது. ஒரு வீடியோ கண்டென்ட் அடிச்சியமா நீ? இப்போ தோற்றம் மாறினாலும் தோரணை மாறாது. கண்டிப்பா. நம்ம ஊர் திருவிழால அந்த டி-ஷர்ட்டுக்கு பின்னாடி போட்டுக்கிறோம். பழகிப்பார் பாசம் தெரியும், பகைத்துப்பார் வீரம் புரியும், அஞ்சுவதும் அடிபணிவதும் இறைவன் ஒருவனுக்கு. நாட்டை ஆண்ட அவெஞ்சர் வம்சம். மண்ணில் பாதி அவெஞ்சர் சாதி. சட்ட பட்டனை கழட்டி விட்டுருவாங்க. ஒரு பட்டனை கண்டிப்பா கழட்டி விட்டுருவாங்க. கையில தங்கம் இல்லைன்னா வெள்ளியில பிளஸ் மாதிரி இல்லைன்னா போட்டுருவாங்க. எல்லாத்த விட அந்த மரியாதை குறைவான அந்த நடை அவங்கள்ட்ட இருக்கும். அந்த மரியாதை குறை அப்படியே வந்துடும். அது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க கெத்தா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே தெரியும். ஒரு பட்டனை கழட்டிட்டு அந்த கை சட்டை கிரிப்பா போட்டுட்டு, அதாவது நீங்க கெத்துன்னு சொல்றதா ஒரு மரியாதை குறைவுன்னு சொல்றாங்க. நல்லா நார்மலா டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் 10th 11th மாறையில திடீர்னு கம்ப்ளீட்டா ஒயிட் அண்ட் ஒயிட்க்கு மாறுறது. மாத்திராங்க. ஹேர் கட்டிங் மாத்திராங்க. கரையான் கடிச்ச மாதிரி சுத்தி கடிச்சு விட்டு இங்க படிச்சவங்களால ஹேர் கட்டிங் கரையான் கடிச்ச மாதிரி கடிச்சது இல்ல. இது லைட்டா டிஃபர் ஆகுது. அந்த அப்புறம் ஒரு ஜாதிக்கு ஏத்த மாதிரி கலர் கலரா வேற பூசுறாங்க. இங்க பூசுறது நெத்தில ஜாதி கலருக்கு பூசுறாங்க. உன்னையெல்லாம் அனாவசி செலவுலாம் நிறைய பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு வீட்ல காசு இருக்கு, நாங்க பண்றோம். தனியா இருக்கிறப்ப இருக்கக்கூடிய உடல் மொழிக்கும் உங்க பசங்களா ஒரு 4-5 பேர் ஒண்ணு சேர்றப்ப நீங்க செய்யறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. தனியா இருக்கும்போது பயம் இருக்கும். தனியா இருக்கும்போது பயமா இருக்கும். நீயே சொன்ன எப்படி பயம்ன்றது? ஓப்பனா ஒத்துக்கிறேன் பயம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு அவங்களோட டாபிக் உள்ள கொண்டு வர பார்ப்பாங்க. எங்க இதுல இப்படி, எங்க இதுல இப்படி, அந்த எங்க இதுல அப்படிங்கிறது அவங்களோட சமூகத்தை தான் வலியுறுத்த பார்ப்பாங்க நம்ம கிட்ட. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? இங்க கீழ் ஜாதி மேல் ஜாதிலாம் ஒண்ணு இல்லவே இல்ல அப்படின்னு ஒண்ணு ஆக்கி வச்சிருக்காங்க. இல்லதான், அதான் நான் சொல்லி ஒண்ணு இல்லைன்னா எதுக்கு நாங்க உயர்ந்தவர்கள்னு காட்டிக்கணும்? ரிசர்வேஷன் வாங்குறவங்க, ரிசர்வேஷன் அனுபவிக்கிறவங்களை பத்தி உங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கு இல்லையா? அது வெறுப்பு நீங்க அப்படியே கண்ணாடி முன்னாடி அந்த வெறுப்பு வாங்கிக்கலாம். என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. வெறுப்பு வரல சார். உங்களுக்கு விருப்பம் இல்ல. அப்படி வெறுப்புலாம் வரல. உங்களுக்கு விருப்பம் இல்ல. கொஞ்சம் இருங்க. என்ன வருது? அதை பாக்குறப்ப என்ன தோணுது? அது பாக்குறப்ப இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அதுங்கறாரு அவர். நீங்க தான் அதுங்கறாரு அவர். நீங்க தான் வந்திருக்கீங்க. புரியுதா இல்லையா என்ன சொல்ல வரேன்? புரியுது. ஐயோ, இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சு தெரியாத. ரிசர்வேஷன் யாருக்கு அப்படிங்கிற இடம் வெறும் SC ST மட்டும் தான் ரிசர்வேஷன் அப்படின்னு இவங்க மனதிலயோ இல்ல இவங்க எண்ணத்துல பதிவிக்கப்பட்டிருக்கு. அது விட்டா கிறுக்கு நாச்சி வாங்கி போட்டுருக்கு. அதனாலதான் இவங்க ரிசர்வேஷனுக்கு எதிராக எனக்கு கிடைக்கல அவனுக்கு மட்டும் கிடைக்குதுங்கிறாங்க. ரிசர்வேஷனை அதிகமா அனுபவிச்சு பலன் அடைஞ்சது BC MBC பிளஸ் SC ST. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிருக்கூடாது. இப்போ உங்களுக்கு கோட்டா தெரியும். உங்களுக்கு கோட்டா எத்தனை பர்சன்டேஜ்? நீங்க MBC ல வரீங்களா BC ல வரீங்களா? எதுல வரீங்க? நாங்க MBC ல வரீங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் கோட்டா உங்களுக்கு இருக்கு? தெரியாது சார். எங்களோட பர்சன்டேஜ் நமக்கு அந்த SC ST எவ்வளவு பர்சன்டேஜ் ஆகுது? தெரியவே தெரியாது சார். பதில் சொன்னா தானே தெரியும். உங்களுக்கு கல்வியில் வேலை வாய்ப்பில் உங்களுக்கு எத்தனை சதவீதம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது? சத்தியமா தெரியாது சார். தெரியாது. SC ST க்கு எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கு? தெரியாது.
இப்ப 7.5% ஒதுக்கீடு ஒண்ணு பண்ணாங்கல்ல, இப்ப அரசாங்கம் ஒதுக்கீடு ஒண்ணு பண்ணாங்க. ஒரு கோட்டை மாட்டிட்டு நீங்க என்ன வேணா கேப்பீங்க, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? 7.5% இப்ப ஒதுக்கப்பட்டதுல அது யாருக்கு ஒதுக்கப்பட்டது? அரசு பள்ளியில படிச்ச மாணவர்களுக்கு அது அதிகமாக பலன் அடைஞ்சது யாரு? ஐயோ எல்லாமே நான் சிங்கா போய்கிட்டு இருக்கேன். பிசி தானே. இப்ப எப்படி நீங்க இத வந்து வேண்டாம்னு நினைக்கிறீங்க? இது எஸ்சி எஸ்டிக்கு தான் போதுங்கிற மாதிரி ஒரு மனநிலையோட முன்வைக்கிறீங்களே, அது ஐயோ வந்து மெஜாரிட்டியா இருக்கிற கம்யூனிட்டிக்கு சரியா போக மாட்டேங்குது. நாங்க என்ன கேக்குறோம்னா இந்த உள் ஒதுக்கீடு மாதிரியான விஷயங்கள் அப்ப மறுபடியும் ரிசர்வேஷன் தானே வேணும். ஒரு சமூகத்துக்குள்ள இன்னமும் பொருளாதாரத்துல பின்தங்கிய ஆளுகிறவங்கள மேல தூக்கி விடுறதுக்கு என்ன தேவைப்படுது? ரிசர்வேஷன் தேவைப்படுது. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, பாவமா இருக்கு எனக்கு இவங்க எல்லாம் பார்த்தாலே. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இந்த பையனை பார்க்கல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவு ஒரு இன்னசென்ட்டா இருக்கான் பாருங்களேன். நீங்க நடக்க சொன்னா டக்குன்னு எந்திரிச்சு நடந்து வரான், போய் உட்கார்றான். சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. யாருமே யூஸ் பண்ணிக்கல. தம்பி உனக்கு தெரியல நீ. ஐயோ தங்க உனக்கு தெரியல. யூஸ் பண்ண முடியும். நான் மனசு வச்சாதான் என்ன யூஸ் பண்ண முடியும். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? நாங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க எப்படி பண்ணாங்க? சரி, உனக்கு எப்படி இந்த தாட் எப்படி வந்துச்சு? நம்ம பெரிய ஆளுன்ற தாட் உனக்கு எப்படி மனசுக்குள்ள வந்துச்சு? அது சின்ன வயசுல இருந்து என் ரத்தத்துல ஓடுனது. அது எப்படி தன்னால ஊறும்? தம்பி எல்லாம் பண்ணலாம் தம்பி, அதெல்லாம் அசிங்கமா இருக்கும்டாப்பா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.